அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, வணக்கம். கம்பீரமான குணமும் கனிவான மனசும் கொண்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். வர்ற 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் 4 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதி, அதாவது சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு உடையவர். உங்க ராசிக்கு செவ்வாய் ஒரு யோகக்காரகன். அவர் இப்போ 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் மற்றும் பொது தொடர்புகளை குறிக்கும் இடம். இங்க செவ்வாய் வர்றது உங்களுக்கு ஒரு பக்கம் பலத்தையும் இன்னொரு பக்கம் சில சவால்களையும் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை நேருக்கு நேரா பார்க்க போறாரு. முதல்ல உங்களுக்கே உரித்தான அந்த பழைய கம்பீரம் திரும்ப வரும். ராசிநாதன் சூரியனுக்கு செவ்வாய் நெருங்கிய நண்பர் என்பதால் உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் பிறக்கும். என்னப்பா ஆளே மாறிட்டேன்னு 4 பேர் கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றம் மாறும். ஆனா செவ்வாய் ராசிய பார்க்கறதால கோபம் மூக்கின் நுனியில வந்து நிற்கும். சின்ன விஷயத்துக்கு கூட படபடன்னு பேசுவீங்க. சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா மத்தவங்க அத கோபமா எடுத்துப்பாங்க. அதனால பேச்சுல நிதானம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த ஓட்டம் சீராகும். ஆனா உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. அடிக்கடி தண்ணீர் குடிங்க. உஷ்ண சம்பந்தமான நோய்கள், கண் எரிச்சல் வரலாம். கொஞ்சம் கவனமாயிருங்க. குடும்ப வாழ்க்கையில இந்த பெயர்ச்சி ஒரு முக்கியமான மாற்றத்தை தரும். 7இல் செவ்வாய் அமர்வதால் செவ்வாய் தோஷம் போன்ற அமைப்பு தற்காலிகமாய் ஏற்படும். இதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சிக்காம விவாதம் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட உடல்நிலையில அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு கை கால் வலி அல்லது சின்னதா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கூட வரலாம். அவங்க சொல்றதுக்கு மதிப்பு கொடுங்க. விட்டு கொடுத்து போறதுதான் சம்சார கடல்ல நிம்மதியை தரும். திருமணம் ஆகாத சிம்மராசி இளைஞர்களுக்கு இது வரன் அமையும் காலம். ஆனா ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்தை கரெக்டா பார்க்கணும். அவசரப்பட்டு கல்யாணத்துல இறங்காம தீர விசாரிச்சு முடிவெடுங்க. தொழில் ரீதியா பார்த்தா கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உங்க பார்ட்னர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முயற்சிகள்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். ஆனா பண விஷயத்துல கணக்கு வழக்கு சரியா இருக்கட்டும். வேலைக்கு போறவங்களுக்கு இது அதிகாரமான பதவி கிடைக்கிற நேரம். உங்க சொல்லுக்கு அலுவலகத்துல மரியாதை கூடும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை சுட சுட முடிச்சு கொடுப்பீங்க. உங்க வேகம் அவங்களுக்கு பிடிக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஆர்டர்கள் குவியும். குறிப்பா இரும்பு, நெருப்பு, மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் சும்மா அள்ளும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். வீடு, நிலம் வாங்குற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். 4க்கு உடையவர் 7இல் இருப்பதால் சிலருக்கு புது வீடு குடிபோகும் யோகம் கிடைக்கும். பழைய வண்டிய மாத்திட்டு லேட்டஸ்ட் மாடல் கார் வாங்குவீங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமா இருக்கும். வராத கடன் வசூலாகும். ஆனா ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. கையில காசு இருக்குன்னு கண்டதையும் வாங்கி குவிக்காதீங்க. தந்தை வழி உறவுகள்ல நெருக்கம் கூடும். அப்பா மூலமா சில நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா 7ஆம் இடத்து செவ்வாய் சில இழுபறைகளை தந்தாலும் இறுதியில் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். 9க்கு உடையவர் என்பதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அது உங்க எதிர்காலத்துக்கு உதவும். சகோதரர் வழியில சின்னதா மனஸ்தாபம் வந்து போகும். சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுகளை இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. உங்க தம்பி அல்லது தங்கையோட திருமணத்துக்கு நீங்க முன்னின்று செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான நேரம்.
என்ஜினியரிங், மெடிக்கல், டிஃபென்ஸ் போன்ற துறைகள்ல படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஆனா நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறத குறைச்சிக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான காலம். நகை, துணிமணிகள் வாங்குவீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு நிர்வாக தரப்புல நல்ல பெயர் கிடைக்கும். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வம்பு பேச வேண்டாம். வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பிருக்கு. எதிரிகள் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. நேருக்கு நேர் மோதி பார்ப்போம்னு களத்துல இறங்குவீங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். பொது காரியங்கள்ல முன்னாடி நிப்பீங்க. மக்கள் உங்கள ஒரு தலைவனா பார்ப்பாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புது பதவி தேடி வரும். பயணங்கள் மூலமா அலைச்சல் இருந்தாலும் அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும். ஏற்றுமதி தொழில் லாபம் தரும். ஆனா சில விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும். 7இல் இருக்கும் செவ்வாய் 1, 2, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். 2ஐ பார்ப்பதால் குடும்பத்துல சண்டை வராம பார்த்துக்கணும். வார்த்தைய கத்தி பேசாதீங்க. 10ஐ பார்ப்பதால் தொழில்ல சில மாற்றங்கள் வரும். வேலையில சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். எதையும் யோசிச்சு செஞ்சா தப்பிக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரும். ஆனா ரிஸ்க் எடுக்கும்போது யாராவது கேட்டு முடிவு பண்ணுங்க. தெரியாத தொழில்ல முதலீடு செய்ய வேண்டாம். விவசாயிகளுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல பலனை தரும். கிணறு தோன்றது, போர் போடுறது போன்ற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். விளைச்சலுக்கேத்த லாபம் வரும். இப்போ நட்சத்திர ரீதியா சின்னதா பார்ப்போம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். பெரிய பதவி தேடி வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலைத்துறையில சாதிக்க முடியும். காதல்ல வெற்றி கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் சேரும். உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான யோகம் கிடைக்கும். மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு ஒரு அதிகாரமான, கௌரவமான மாற்றத்தை தரப்போகுது. உங்க வேகத்தை விவேகமா மாத்திக்கிட்டா நீங்க தான் ராஜா. இப்போ பரிகாரங்கள். சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி. அதனால தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. கந்தசஷ்டி கவசம் கேட்கிறது உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதிய உணவுல துவரம்பருப்பு சேர்த்து சமைச்சு அதை ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுங்க. பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபடுறது மன அமைதியை தரும். ஏன்னா சிம்மத்துக்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷம். கையில ஒரு சிவப்பு கயிறு கட்டிக்கோங்க. இது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் நெகட்டிவ் எனர்ஜியில இருந்து பாதுகாப்பையும் தரும். வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. குறிப்பா அப்பா மற்றும் தாத்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு வெற்றியை தரும். நல்லதே நடக்கும். தைரியமா இருங்க சிம்மராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.